நமக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நீ என்ன செய்யறன்னு தெரியும்ல, புரியுதா? அதுதான் ஒவ்வொரு நொடிக்கு நொடி உன்னுடைய கணக்குகளை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றது. அதுதான் உண்மையும் கூட, புரியுதா? அதனால நமக்குள்ள ஒண்ணு இல்ல, யாரு என்ன அப்படின்னு நம்ம நினைச்சிடவே கூடாது. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நம்ம ஆன்மாவை மதிக்காம இன்னைக்கு மக்கள் நடமாடுறதுனாலதான் பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான ஆபத்துகள் நடக்குது. நம்ம சொல்றோம் பசங்க, குடியார பசங்க கஞ்சா குடிச்சிட்டு இப்படி அலும்பு பண்றாங்க, பொம்பளை பிள்ளைகளை இப்படி பாழாக்குறாங்கன்னு சொல்றோம். அவனாவா பண்றான்? அவனை பண்ண வைக்கிறாங்க. நம்ம பார்வைக்கு என்னடா இப்படி அட்டூழியம் பண்றாங்கன்னு சொல்றோம். அவனை பண்ண வைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காங்க, பண்ண வைக்கிறாங்க, அவ்வளவுதான். பண்ற அப்பத்தானே இவங்களை கொண்டு போய் சொன்ன மாதிரி தாளிக்க முடியும். அதுக்காக பண்ண வைக்கிறது. ஆமா, ஓட விட்டு ஓட விட்டு ஓட விட்டு ஓட விட்டு எங்கனையாவது கொண்டு போய் கடைசியில் மீச்சு தள்ளி விட்டுருவாங்க. போடா நீ சேர்ந்து போன்னு விட்டுருவாங்க. ஆமா, அதனால நம்ம சொல்லலாம், பார்வைக்கு ஐயோ இப்படி பண்றாங்களே செய்யறாங்களேன்னு சொல்லலாம். ஆனா நிச்சயமா அவனுடைய இதுல பண்றாங்க அப்படின்னு நம்ம தீர்க்கமா யோசிச்சா அது இல்லைன்னு தான் சொல்லணும். பிரபஞ்சத்துக்கு அவன் லாய்க்கு இல்லை, அப்ப அவனை ஏதாவது ஒண்ணு செய்ய வைக்கணும். அப்பதான் அவனுக்கு அழிவோ மறைவோ கொடுக்க முடியும். நல்லா சும்மா இருக்கிறவனை போய் கொடுக்க முடியுமா? அதை செய்ய வைக்கிறாங்க. எப்படி இத பார்த்தவங்கலாம் ஒரு சாபமா சொல்லுவாங்க, நல்லா இருப்பானா, இப்படி அட்டூழியம் பண்றான், நாசமா போயிடுவான், இப்படி பல பேரு பல விதமான சாபத்தை கொடுக்கறது, பாவத்தும் அவன் சேர்க்கிறது. ரெண்டும் சேர்ந்து அப்படி வெயிட் ஆன உடனே வாடாமகன கோயில்ல எப்படி மாலை ஓட்டு கிடாய வெட்டுறோம் அது மாதிரி வேட்டி தள்ளி சாச்சி விட்டு போயிடுவாங்க. அதிகமா ஒருத்தன் ஆடுறானாலே அடுத்து ரைட்டு இவனுக்கு வேட்டு வைக்கிறாங்கடா, மேல இருந்து முடிவு வைட்டாங்கன்னு வச்சுக்கிற வேண்டியதான். அது கொஞ்ச நாள் ஆட விட்டு தானே பார்ப்பாங்க, ஆடினா தானே அந்த இது கணக்கு வரணும் இல்ல. ஆமா, நம்ம என்ன நினைப்போம் இல்ல அப்படின்னு, அது நம்ம இயல்பு. சாமி இல்லாத அட்டகாசம் பண்றான், இல்லாத இது பண்றான், அவன் குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இங்க இருந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், அங்க வீட்டுக்குள்ள போக மாட்டோம்ல. ஏன்னா அவன் தான் மோசமானவன், அவன் வீட்டுக்குள்ள போய் நம்ம பார்ப்போமா? வீட்டுக்குள்ள நாரி போய் தான் கிடக்கும். வெளியில வேணா அந்த அடாவடிக்கு பந்தாவா இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் நிர்மூலம் ஆயிரும். இப்போ நான் பிறந்த ஊர்லயே இப்போ ஒருத்தன் நல்லவனா இருந்தா, கல்யாணம் முடிச்சான், 4 பிள்ளைகளை பெற்றதுக்கு அப்புறம் அவன் செய்யாத சேட்டை கிடையாது, செஞ்சுக்கிட்டே இருந்தான். புரிஞ்சதா? கடைசியா அவர் என்ன பண்ணாங்க, நான் இங்க வந்த வருஷம் அவன் என்ன பிரச்சனை பண்ணானோ அந்த பிரச்சனையை வச்சு 3 துண்டா வெட்டி போட்டாங்க. வெட்டி போட்டு மூலாதாரத்தை கட் பண்ணி வாயில வச்சு உடிச்சிட்டு போயிட்டாங்க. இன்னும் கொடுமை என்னன்னா, வெட்டாதுக்கு முன்னாடி உயிரோட இருக்கும் போதே மூலாதாரத்தை கட் பண்ணிருக்காங்க. கட் பண்ணி கீழே அமுத்தி வாயில வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் 3 துண்டா வெட்டியிருக்காங்க. புரிஞ்சதா? வெட்டி போட்டு போயிட்டாங்க. அவன் பசங்க 4 பேருங்கிறதுனால அவன் என்ன பண்ணிட்டான், நம்ம அப்பனை இப்படி வெட்டிட்டாங்கன்னு சொல்லி அவன் இருக்கிறவங்க மேலையெல்லாம் செய்தாகி அவங்களும் ரவடி ஆகி பெரிய 2-3 பிரச்சனை கொலைக்கே கொண்டு போயிட்டாங்க. கொண்டுட்டு போய் 4வது வருஷம் 3 வருஷம் இந்த ஆட்டம் ஆடிச்சு. பசங்க ஆடினாங்க, அவங்க அப்ப 20 வருஷமா ஆடினான். அவன் செத்த உடனே பசங்க ஆட்டம் 4 வருஷம் விபரீதமா ஆட ஆரம்பிச்சாங்க. 3 வருஷம் 4வது வருஷம் என்னாச்சு, மூத்தவன் பொண்டாட்டி நல்லா இருந்தவா நெஞ்சு வலிக்குன்னு போயிருக்கா, கேன்சர்னு சொல்லிட்டாங்க, 3ஆவது நாள் அவுட்டு. சரியா? இன்னொரு பொம்பளை பிள்ளை அவுட்டு. எல்லாத்துக்கும் இளைய வீட்டு அவளுக்கு புள்ளையே நிக்க மாட்டேங்குது. கடைசி அவங்க அம்மா ரொம்ப சீரியஸா படுத்துட்டா அந்த பசங்களோட, அந்த ஆளோட அவங்க வீட்டுக்காரம்மா. அதுலதான் அந்த பையக சுதாரிச்சிருக்காங்க. ஆஹா, நம்ம குடும்பம் சோழி முடிய போகுது, நம்ம மாறலைன்னா எல்லாம் போயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்புறம் ஏதோ அப்படி சாமி கிம்பி ஏதோ கும்பிட்டு ஏதோ பண்ணி
ஒரு நடபணமா வீட்டுல வச்சிருக்காங்க. ஆனா அடாவடித்தனத்தை நிறுத்திட்டாங்க. ஆனா 3 பேர் காலி பண்ணிருச்சு. 4வது ஆள் காலி ஆகும்போது இவங்க சுதாரிக்கிறாங்க, தவற உணர்றாங்க. தகப்பம் பண்ண தப்புக்கு தானே செஞ்சாங்க, நாம அதை போய் தப்பா எடுத்து நம்மளும் பாலா போனோமே அப்படின்னு சொல்லி திருந்தி இப்ப அந்த பிரச்சனையில இருந்து ஓரளவுக்கு விடுபட்டு ஊரை விட்டு தனியாவே நின்னான். ஊரே ஒரு பக்கம் அவன் தனியா நின்று பண்ணாங்க. இப்ப ஊரோட சேர்ந்து நான் மன்னிப்பு கேட்டிருக்கானா, இனிமே நான் ஊருக்குள்ள எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன், நான் ஊரோட இனி சேர்த்துக்கோங்க. இப்ப அமைதியா இந்த 1 வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறாங்க. அப்படி தன் தவற உணரும் போது நமக்கு வாய்ப்பு உண்டு. உணரலன்னா போட்டு தாக்கு தாக்கு தாக்குன்னு தாக்கிடுவாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. அது அப்படித்தான் தெரியும் நமக்கு. இப்போ ஒரு ஊருக்குள்ளே ஒரு நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கும். அது எதுக்குன்னா மீதி இருக்கிற இதை பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி. ஆனா நம்ம தெரிஞ்சுக்கிற மாட்டான். அவன் யதார்த்தமா குடிச்சான், கீழே விழுந்தான் செத்து போனாமோ, காய்ச்சலா படுத்தான் செத்து போனாமோ, அவன் ரொம்ப நாள் உடம்பு முடியா படுத்து கிடந்தான்பா செத்து போனாமோ. அவன் சாகுறது பெரிய விஷயம் இல்லை, எந்த நாள்ல சாகுறான் அதைத்தான் பார்க்கணும். இப்போ ஒரு தீபாவளி, ஒரு தைப்பொங்கல், ஊரு கோயில் திருவிழா, கொடை வரும் இல்லையா, இந்த நாள்லயே சாகுவாங்க. செத்து போயிடுவான். அதுல என்ன கொடுமைனா தீபாவளி தைப்பொங்கல் இப்படின்னு அந்த ஆடிகள்ல செத்துட்டா கூட பிரச்சனை இல்லாம தூக்கி கொண்டு போயிடுவாங்க. கோயில் திருவிழா நடக்குன்னு வச்சுக்கேன். இப்ப இந்த முதுகுடியில நடக்கு, முதுகுடியில நடந்துட்டு இருக்கு நேத்துல இருந்து. இன்னைக்கு நாளைக்கு சாயந்தரம் தான் அந்த திருவிழா நிறைவாகும். நாளைக்கு சாயந்தரம் அந்த இதெல்லாம் எடுத்துட்டு கொண்டு போய் எப்போ முளைப்பாரியை கொண்டு போய் இறக்குறாங்களோ அப்போதான் நிறைவாகும். இன்னைக்கு நைட்டு 2-3 ஐட்டம் அங்க உள்ள போயிடும். எப்படி ஆமா முளைப்பாரி வந்துப்பா தப்பு பண்றாங்க. அது அவன் கொண்டாந்து சேர்த்தான்னு தெரியல. நான் சொல்றேன், நீ முளைப்பாரி போடுறன்னா நீ விரதம் இருந்து உன் வீட்டுல நீ போடணும். நீ ஒரு வீட்டுல பொதுவா வச்சு ஒரு இதுல வச்சு நீ தான் விதை போட்டு நீ தான் அதுக்கு பராமரிச்சுட்டு வரணும். இவங்க ஒரு இடத்துல மொத்தமா வச்சுட்டு இவங்க காப்பு கட்டுறாங்களாம். நூலை கவுத்துல கட்டிக்கிட்டு சுத்திட்டாப்புல நீ சுத்தமா இருந்துருவியா என்ன? புரியுதா? அங்க அவங்க பண்ணுவாங்க, அங்க சரியா இருக்காது. அதனுடைய பலன் இங்க என்ன, அதுலயும் பாரு, எல்லாரும் அதுக்கு எவன் முன்னாடி நிக்கிறவனோ அவன் தான் போவான். அந்த அந்த நிகழ்வுக்கு முன்னாடி நின்று ஊர்ல வீட்டுல இல்ல அந்த ஊருக்குள்ளேயே நான் தான் தலைமை தாங்கி நிற்பான் பாரு, அவங்க வீட்டுலதான் அடி விடும். அடி விடும். இப்ப இந்த ஊர்ல இப்ப நான் வந்து 7 வருஷம் ஆச்சு இல்லையா, 7 வருஷமும் நம்ம பாத்துட்டு தான் இருக்கோம். இந்த பொங்கலுக்கு இன்னைக்கு பாரு சாயந்தரம் சொல்லுவாங்க, போன வருஷம்லாம் 4 பேரை வீட்டுக்குள்ள பூட்டி போட்டிருந்தாங்க. இன்னைக்கு நைட்டு திருவிழா கொண்டாடிட்டு இருக்கும்போது போயிருச்சுன்னா அது திருவிழா நிறுத்திட்டு அதை தூக்க முடியாது இல்லையா. சொல்லாம ஒரு வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வச்சிரு, மூட்டி வச்சுட்டு 2 நாள் முடிச்சு பொங்கலை முடிச்ச உடனே அடுத்ததுக்கு அப்புறம் கேட்டுக்கோ. ஆமா, தட்டப்பட ஒண்ணும் பண்ண முடியாது. திருவிழா கொண்டாடின என்ன ஆள் போல அடிக்குதா? எல்லாத்திட்டையும் சொல்லி இப்படி ஆகி போச்சு தெரிஞ்சிருச்சுன்னா பொங்கலை நிறுத்துன்னு தான் சொல்லுவாங்க. பண்ணணும், ஆனா பண்ணக்கூடாது. அப்படி இப்ப சாமி ஆடிக்கிட்டு வரேன்னு வச்சுக்கோ, எல்லாம் தூக்கிக்கிட்டு வரும்போது நடுத்தருல விட்டுட்டா போக முடியும்? அதுல கொடுமை என்னன்னா, எந்த தெரு எங்கன வந்து பிரதானமா நின்று கும்பிடுறியா அந்த வீட்டுக்கு எடுத்து அங்க பூட்டி வச்சிருப்பாங்க. எப்படி ஆடி எங்க நின்று ஆடுறாங்களோ அங்கதான் பூட்டி வச்சிருப்பாங்க. ஆமா, சாமி அங்கதான் வந்து நின்று ஆடுவோம்.
ஆமா, புரிஞ்சுதா? இது நடக்கும். இது எதனால நடக்குது? ம்? எதனால நடக்குது? பாவ செயல்கள் தான். முளைப்பாரி போடுறேன் நிறைய. முளைப்பாரி போடு நிறைய இருக்கும். முளைப்பாரி ஒண்ணுதான் காரணம்னு கிடையாது, நிறைய இருக்கும். இப்ப இந்த ஊர்ல முளைப்பாரி போட்டிருக்காங்க, இன்னைக்கு 5 நாள் முளைப்பாரி. 5 நாள் ஊர்ல ஒருத்தரும் குடிக்காம செய்யாம சுத்தமா இருக்காங்க.